வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழக அரசியலில் அதிகமாக பேசப்பட்டு வரும் சோஷியல் மீடியாக்களில் ட்ரெண்டிங்காக வைரலாகி வரும் நம்ம நடிகை சனம் ஷெட்டி செய்த சம்பவம் பற்றி இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்த்துடலாம் வாங்க. சென்னையில் நடைபெற்ற நீட் தேர்வு போராட்டத்தில் நிறைய டைரக்டர்ஸ்கள் கலந்து கொண்டிருந்தாங்க. அதோட நடிகை சனம் ஷெட்டி அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள், டைரக்டர் ரஞ்சித் அவர்கள், டைரக்டர் ராஜ் முருகன் அவர்கள், டைரக்டர் அமீர் அவர்கள் நிறைய பேர் பங்கு பெற்றிருந்தார். அவங்கெல்லாம் பேசினதுக்கு பிறகு சனம் ஷெட்டி அவர்கள் மேடைக்கு அழைக்க போகிறார் பேசுகிறதுக்காக. அங்கே அவர் பேசின விஷயங்கள் நிறைய சர்ச்சை உருவாகியிருக்கு. நிறைய பேரால் எதிர்க்கப்பட்டுச்சு. அப்படி நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி மாணவ போராட்டத்தில் ஈடுபட்ட நிறைய பேர் டிஎம்கே ஜென்சி கட்சியினர் நிறைய பேர் எதிர்த்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மைக் பறிக்கப்பட்டிருந்துச்சு. சனம் ஷெட்டி அவர்கள் அங்கே பேசின விஷயம் என்னென்னா, போராட்டத்தின் போது இது மாணவர்களின் உண்மையான போராட்டமாக இல்லாமல் அரசியல் நோக்கத்துடன் நடத்தப்படும் போலி போராட்டம் என்று வலியுறுத்தினதோடு அதை குற்றச்சாட்டாக முன்வைத்தார். மேலும் மிக முக்கியமான விஷயமா, மாணவர் பிரச்சனையை அரசியல் அஜெண்டாவுக்காக பயன்படுத்தக்கூடாது, இது ரொம்பவும் தவறு என்று மேடையிலே கூச்சலிட்டு அங்கு முன்னால் அமர்ந்திருந்த சிலரை பார்த்து எதிர்த்து கூறினதால் அவர் பெரிய ஒரு சர்ச்சைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த சோஷியல் மீடியா ஃபுல்லாமே சனம் ஷெட்டியோட வீடியோ தான். நியூஸ் சேனலாக இருக்கட்டும், பெரிய பெரிய மீடியாஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க வெளியே ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. இப்படி என்னோட மைக்கை பறிச்சாங்க, இது ஜனநாயகம் இல்லை, அவங்க ஜனநாயகத்துக்கு எதிராக போராடுறாங்க, இது சரியானது இல்லைன்னு சொல்லி அவங்க நிறைய பேசியிருந்தாங்க. அப்படி என்ன பேசிக்காண்டு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. மாணவர்களுக்காக பேசுங்க தான் கூப்பிட்டாங்க. அதுதானே நான் பேசிட்டு இருக்கேன். கூப்பிட்டு வச்சு படத்தை போய் பார்த்தா ஜோக்கர்ஸ் சொல்றாங்க. நான் படத்தை போய் பார்த்தேங்க. நான் ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்தா நான் ஜோக்கரா? வெற்றிமாறன் சார் உட்கார்ந்திருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அப்ப அவரையும் சேர்த்து ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? இல்ல, இது ப்ரோ டெமோக்ரசி, ஜனநாயகத்துக்காக நம்ம போராடுறோம் சொல்றாங்க. இல்ல, மைக்கில் இந்த பேசிட்டு இருக்கேன், நடுவுல மைக் போடுறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? இல்ல, நீங்க எல்லாம் பாத்தீங்க தானே. நான் என்ன சொன்னேன்? I am here as a பப்ளிக்ல ஒருத்தியா ஸ்டூடண்ட்ஸ்க்கு ப்ரொடெஸ்ட் பண்ண, ஸ்டூடண்ட் சப்போர்ட் பண்ணதா வந்திருக்கேன். இந்த மேடையை பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ண எவனா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீங்க 100 பேர் இருங்க, 1000 பேர் இருங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. தொத்திட்டாங்க, என்ன மைக் புடுங்கி தொத்திட்டாங்க. இதுலயே புரியுது இவங்க டெமோக்ரஸியோட லட்சணத்தை. ஸோ சனம் ஷெட்டிக்கு அங்கே போனோடனே புரிஞ்சிருச்சு, இவங்க கூப்பிட்டது கரண்ட் கவர்மெண்ட் எதிர்க்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நீட் இஷ்யூவை கவர்மெண்ட்டுக்கு எதிராக திருப்புறாங்க அப்படின்றத புரிஞ்சு கொண்ட சனம் ஷெட்டி பயப்படாமல் மேடையிலே எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டாங்க. இதுக்காக தான் என்ன கூப்பிடுறாங்க இப்படித்தான்னு சொல்லி எல்லாத்தையும் மீடியாவுக்கு முன்னாடியும் பேசிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவர் கூட்டத்திலே உட்கார்ந்துருந்த போலியான கரப்பாம்பூச்சி யாருன்றதையும் அந்த மேடையில் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியாவுக்கு முன்னாடி ரொம்பவே பயப்படாமல் தெளிவாக எகைன்ஸாக பேசியிருந்தாங்க. அதுக்கு ஒரு ஹெட்ஸ்அப். அந்த மேடையில் சனம் ஷெட்டி அவர்கள் முக்கியமாக ஒரு விஷயத்தை வலுவாக சொல்லியிருந்தாங்க. நான் தளபதியோட பிக் ஃபேன், நான் இப்போ FTF ஷோ பார்த்துட்டு தான் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லியிருந்ததோட அதோட நிறைய டிஎம்கே காரங்கள்லாம் அவங்களை எதிர்த்து ஜோக்கர் கூச்சலிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து டென்ஷன் ஆன சனம் ஷெட்டி தான் வெளியே அப்படி ஒரு ஆக்ரோஷமாக பேசியிருந்தாங்க. மக்களாகிய நாங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இஷ்யூ டெல்லியில் நீட் தேர்வுக்கான பேப்பர் வெளியானதை எடுத்து இந்த ஆர்ப்பாட்டமே ஆரம்பிச்சிச்சு. இதை பற்றி நேற்று நரேந்திர மோடி அவர்களே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் இன்ஸ்டாகிராமில். இதுக்கான ஆக்ஷன் கடும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றதை அடுத்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். எல்லாருக்கும் தேங்க்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ண எல்லாருக்கும் வீடியோவுக்கு அப்படின்ட்டு நாங்கள் சரியான நடவடிக்கை எடுப்போம், சிச்சுவேஷன் உணர்ந்து கொண்ட எல்லாருக்கும் தேங்க்யூன்னு சொல்லி போட்டிருந்தார். ஸோ இதோட இந்த இஷ்யூ முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நேற்று டிஎம்கே காரங்க இதோ ஒரு காரணமாக காட்டி கரண்ட் கவர்மெண்ட் எதிர்க்கிறதும், விஜயோட ஜனநாயகம் படத்தை பற்றி பேசுகிறதும், அங்கே நாட்டில் போராட்டம் நடக்குது, இங்கே ஜனநாயகம் பார்த்து செலிப்ரேட் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி போலியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை போலி அரசியலை பண்ணிட்டு இருந்தாங்க. இது நிறைய மீடியாஸ் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சவுக்கானனும் இதை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோ உங்கள் பார்வைக்காக 5 வருஷமா ஒரு போராட்டத்தை கூட பங்கேற்காத நடிகர்கள்லாம் நேற்று தன்னெழுச்சியாக முன் போராட்டம் நடத்துறாங்க. இது மாதிரி போராட்டத்தில் 5 ஆண்டுகள் பங்கேற்று இருந்தா படம் ரிலீஸ் ஆகுது கேட்டு கிடைக்காது. நீ ஏற்பட முடியாது. இந்த வெற்றிமாறன் ஏன் 5 ஆண்டுகள் மௌனியாக இருந்தார்? நீட்டை ஒழிக்கணும். இதற்கு முன்பு ஒரே கையெழுத்து போட்டு நீட்டை ரத்து செய்வோம் என்று அதிகாரமே இல்லாமல் ஒரு பச்சை பொய்யை சொன்ன ஒரு ஃப்ராடு கூட்டம் 5 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு. முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி உதயமான உடனே இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம். உங்களை ஓட விரட்டுவோமே தவிர இங்க நீட் நடக்காது. மேடை ஏறி முழங்கிய இந்த திரையுலக பிரபலங்கள் ஃப்ராட்கார பசங்களா கைது போட்டு ரத்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க. எங்க ரத்து பண்ணீங்க? அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்க வேண்டுமா இல்லையா? இந்த சம்பவத்தை அடுத்து சனம் ஷெட்டிக்கு எதிராக நிறைய அரசியல்வாதிகள் களமிறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் களத்தில் நின்று உண்மையாகவே நீட்டதுக்காக போராடின மக்கள் சனம் ஷெட்டிக்கு ஆதரவாகவும், வெளியிருந்து பார்க்குற மக்கள், உண்மை நிலையை புரிஞ்சு கொண்ட மக்கள் சனம் ஷெட்டிக்கு ஆதரவாகவும் கருத்துக்களை தெரிவித்து வரார்கள். மக்கள், இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி, இந்த போராட்டம் உண்மையில் மாணவர்களுக்கானதா அல்லது அரசியல் விவாதமாக மாறிவிட்டதா அல்லது மாற்றப்பட்டு விட்டதா? நடிகர் சனம் ஷெட்டி கூடிய கருத்துக்களுடன் நீங்கள் உடன்படுகிறீர்கள் அல்லது உடன்படவில்லையா? நீங்கள் அந்த கருத்துக்களை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இப்போது நடந்து வரும் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு உங்கள் குரல் எப்போதும் ஒலிக்குமா என்றதை இந்த கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான அரசியல் சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு நம்ம தளபதி சிஎம் அவர்களுடைய எங்களுடைய விஜய் அண்ணாவுடைய கடைசி படம் ஜனநாயகன் மாபெரும் வசூலடைய மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூடி விடைபெறுகிறேன். நன்றி மக்களே.